இந்தா நீயும் உன் அக்கௌண்ட்ஸும் நீயே பாத்துக்கோ. ரொம்ப தேங்க்ஸ்மா. வெரி குட். வா நிர்மலா வா. உட்காரு. ரொம்ப தேங்க்ஸ் நிர்மலா. எனக்கு ஹெல்ப் பண்றதுக்குனே வந்திருக்க. என்ன அண்ணன் பேசுறது புரியலல்ல? பேசுறதே புரியாதப்போ இதுல இருக்கிற கணக்கெல்லாம் எப்படிதான் புரிய போதோ? இதெல்லாம் உன் தலையில கட்டுறதுக்கு தான் அண்ணன் இப்படி ஐஸ் வைக்குது. நிர்மலா அவ கிடக்குறா. நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணு. இந்த 4 பக்கம் அக்கௌண்ட்டை போட்டு கொடு. பாத்தியா, சொன்ன உடனே போட ஆரம்பிச்சிட்டா. உன்ன மாதிரி கால்குலேட்டர்லாம் கேட்கல பாத்தியா? அப்புறம் எதுக்கு என்கிட்ட சொன்ன? போ. டேய் போய் சாப்பிடுறா. அப்புறம் தோசை ஆறி போச்சுன்னு ஆர்ப்பாட்டம் பண்ணக்கூடாது. ஏம்மா நீ வந்து எடுத்து வைக்க மாட்டியா? அதான் எடுத்து டேபிள்ல வச்சுட்டேன்ல, போய் சாப்பிட வேண்டியதானே. நானே காலையிலேருந்து கிச்சனே கதின்னு இருந்துட்டு இப்பதான் வரேன். ஏங்க சீக்கிரத்துல ஒரு பொண்ணை பார்த்து இவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைங்க. புள்ள கிட்ட கடையை கொடுத்து நீங்க அக்கடான்னு உட்காந்துருக்க மாதிரி நானும் ஃப்ரீயா இருப்பேன்ல. ஏமா உனக்கு வேலை பார்க்கறதுக்கு எனக்கு பொண்டாட்டியா வரதான் கிடைச்சாலா? அதுக்கு வேற ஆளை பாருங்க. பாத்தீங்களா, அவனை கட்டிக்க போற மகராசி எங்க இருக்கானே தெரியல. அதுக்குள்ள அவளுக்கு வக்காலத்து வாங்குறான். அப்புறம் என்னம்மா, உன்ன மாதிரி கிச்சனே கதின்னு கிடக்கிற பொண்ணெல்லாம் எனக்கு வேண்டாம். எனக்கு பிசினஸ்ல ஹெல்ப் பண்ற மாதிரி பொண்ணு தான் வேணும். நல்லா பொண்டாட்டிய தலையில தூக்கி வச்சு ஆடு. என்னை உங்க அப்பாவையும் எங்கேயாவது முதியோர் இல்லத்துல சேர்க்காம இருந்தா சரி. டேய் நீ உள்ள போய் சாப்பிடு போ. உனக்கு பேங்க் போனோம்ல? ஆமாப்பா. இவகிட்ட இப்படி வெட்டி பேச்சு பேசியே எனக்கு கடைக்கு போக இன்ட்ரெஸ்ட் இல்லாம போச்சு. சரி சரி நீ வாடா. நீ போடா. அங்கிள் கணக்கு பார்த்தாச்சு. டோட்டல் வந்து 2,48,428. தாமா. பரவாயில்லையே, நல்லா ஃபாஸ்டா இருக்கியே. அப்புறம் வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்கம்மா? அம்மா நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்க அங்கிள். அப்புறம் 2 குட் நியூஸ். மாணிக்க அண்ணன் அப்பாவுக்கு போறாரு. ஓ ரொம்ப சந்தோஷம். அப்புறம் 2வது குட் நியூஸ் என்ன? உனக்கு மாப்பிள்ளை பீப்பிளை பார்க்கறாங்களா என்ன? ஐயோ அங்கிள், எனக்கு என்ன இப்ப கல்யாணத்துக்கு அவசரம்? மாணிக்க அண்ணன் முதலாளி ஆக போறாரு. முதலாளியா? என்ன சொல்ற? ஆமா அங்கிள், உங்க மார்க்கெட்ல ரத்னசாமின்னு ஒருத்தர் தன்னோட கடையை விற்கிறாராமே. அதுக்கு அண்ணன் அட்வான்ஸ் கூட கொடுத்துட்டாரு. ரொம்ப சந்தோஷம். நான் போய் ராதாவை பார்த்துட்டு வரேன். என்னப்பா நிர்மலா அப்படி சொல்லிட்டு போறா? மார்க்கெட்ல கடை வாங்குற அளவுக்கு ஏது அவனுக்கு அவ்வளவு பணம்? என்கிட்ட கேட்டா எனக்கு என்னடா தெரியும்? நீங்க சுத்த வேஸ்ட்பா. வியாபாரிகள் சங்க தலைவரா இருந்துகிட்டு ஒரு கடை விலைக்கு போறது கூட தெரியாம நீங்க எப்படி இருந்தீங்க? டேய், கடையை விக்கிறவன் சங்க தலைவர்கிட்ட பர்மிஷன் கேட்டாடா விப்பான். வித்துட்டு அப்புறம் தான்டா எங்களுக்கே சொல்லுவான். நீங்க அதை மிஸ் பண்ணிட்டீங்க. நான் அதை கரெக்ட்